ஹாய், ஹலோ உங்க சொல்லுங்க. பேரு? நஜ்மா பேகம். நஜ்மா பேகம். ஓகே. என்ன ஒர்க் பண்றீங்க? இங்க பஜ்ஜி கடை தான் பஜ்ஜி வச்சிருக்கேன். கடை தான் வச்சிருக்கீங்க. ஆமா. எல்லாருக்கும் வந்து நம்ம படிச்சு முடிச்சுட்டு இந்த ஒரு வேலைக்கு போகணும், இப்படி ஒரு வேலை பார்க்கணுன்ற ஒரு கனவு இருக்கும்ல, ஆமா. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்திருக்கா? இருந்துச்சு தான். ஆனா இப்போதைக்கு எப்படி எது இருக்குதோ அது பயன்படுத்தி அப்படி போகலான்னு ஏன் ஏன் அப்படி போலீஸா மாறிச்சது? இருக்கணும்னு சொல்லி. மாறி போச்சு, படிப்பு ஏறல. அதனால கடை வச்சிருக்கோம், நாங்க வேற கடை வச்சிருக்கோம். அதனால இங்க பீச்சில் கடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு 8 வருஷமா வைக்கிறோம் இதே ஆனா என்ன பீச்சில். பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க? போலீஸா இருக்கணும்ட்டு போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க. பட் எதனால நீங்க படிக்க முடியல? ஏதாவது சுச்சுவேஷன்? கஷ்டம். ஆமா, கஷ்டம். வீட்டுல வீட்டுல கஷ்டம். கஷ்டம். ஆமா, அதனால 4 பேர் நாங்க, 3 பேர் அக்கா தங்கச்சிங்க. அதுல ஒருத்தவங்க மூத்தவங்க படிச்சாங்க, நாங்க 2 பேர் படிக்கல. சின்ன வயசுல வேலைக்கு போயிட்டேன், ஹேண்ட் ஒர்க் பண்றவோ. வயசாகி போச்சு. இப்ப அதுக்கப்புறம் ஆனா இதை பிடிச்சுதான் பண்றீங்களா? இது நான் என் இஷ்டத்துக்கு தான் பண்றேன். பிடிச்சு பண்றீங்க. பிடிச்சி தான் பண்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. எல்லாருக்கும் சேவை பண்ற போல. அதுவும் இல்லாத இங்க வரவங்களை கொஞ்சம் பாதுகாப்பா பார்க்கணும், சொல்லணும். தண்ணியில போய் ஆடாதீங்க, போவாதீங்க. அப்புறம் எதுனா ஒன்று ஆச்சுன்னா ஃப்ளவர்ஸ் வராங்க, அவங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம சேஃபா பாத்துக்குவீங்க. அது வரைக்கும் ஓகே ஓகே. இப்ப இந்த வேலை பிடிச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. பிடிச்சிருக்கு. வேற ஏதாவது நீங்க இந்த வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது பார்க்கணும்ன்ற ஐடியா ஏதாவது இருக்கா? இல்ல இதுவே போதும், இதே பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பண்றோம். இதே ஹவுஸ் ஒய்ஃப், அவங்க பசங்களை பார்த்துக்கிறேன். இது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வேறலாம் ஆமா, கல்யாணம் ஆகி 35 வருஷம் ஹஸ்பண்ட் ஆகுது. சப்போர்ட் பண்றாங்க. 2 பேரும் தான் இருக்கிறது இந்த 2 பேர் கடையில. சேர்ந்து ஆமா, தான். 2 பேரும் இதுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? புரியல. இல்ல இங்க ஏதாவது கஷ்டம் இதுக்கு வந்து நான் கடை வைக்கிறதுக்கும் சரி, வச்சதுக்கு அப்புறமும் சரி, இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்றேன். எவ்வளவு ஏதாவது பண்ணியிருக்கோம் நாங்க. எங்க கிட்ட திடீர்னு குடிச்சிட்டு வரவங்க சண்டை போடலாம். அது நாங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பேசி அனுப்பிச்சிடுவோம் அவங்களுக்கு. இல்ல போலீஸ் கிட்ட ஹேண்டில் பண்ணதெல்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்கும் இந்த பீச். ஆனா இங்கேயும் நிறைய கஷ்டம். ஆமா, அப்போ இப்ப தலைவர் மூலியமா, எங்க தலைவர் இப்போ இருக்கிற தலைவர் ரொம்ப நல்ல தலைவர். அவர் மூலியமா நல்லா தான் இது பண்ணின்னு இருக்காரு. ஊராட்சி, ஊழல் இல்லாத ஊராட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இங்கேயும் பாதுகாப்பு கொடுக்குறோம். நல்லா இது இருக்குது, ஒன்றும் பிரச்சனை அந்த கிடையாது. கஷ்டத்தெல்லாம் தாண்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறோம். எதுனா ஒண்ணுன்னு சொன்னாலும் நம்ம ஊர் பசங்க, நம்ம ஜமாத்துல இருக்கிற பசங்க எதுனா ஒண்ணு சொன்னா கூட அவங்க உடனே வந்துருவாங்க. பசங்க பாத்துப்பாங்க, ஒரு போன் பண்ணா போதும். ஆமா, எல்லாம் நம்ம மீனவர்கள், நாங்க முஸ்லீம் எல்லாம் மொத்தமா இங்க நல்லபடியா இருக்கும். எந்த கஷ்டமும் கிடையாது எங்களுக்கு. நாங்க வண்டி தள்ளின்னு வருவோம், 2 பேரும் தள்ளின்னு போயிடுவோம். வண்டி இங்க விட மாட்டோம். குப்பை போடாதீங்கன்னுவோம். ஒருத்தர் சண்டை போடுவாங்க, உங்க பீச்சா பட்டா பண்ணிருக்கீங்களா அப்படின்வாங்க. ஒருத்தர் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறவங்களும் இருக்கிறாங்க. மற்றபடி எதுவும் இல்லாம எங்களுக்கு பிடிச்சி இங்க வண்டி வச்சுக்கினா நாங்க 8 வருஷமா இந்த கடை நடத்துறோம். மழைக்கு காத்துக்கெல்லாம் இங்க இருப்போம் நாங்க. சுனாமின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா முதல்ல எங்களை தான் பார்த்துட்டு போகணும் நிலைமையில நாங்க இங்க இருக்கிறோம்.